அஜித் விஜய் பற்றிய முக்கிய உண்மையை உடைத்த நடிகர் ரமேஷ் கண்ணா. தமிழ் சினிமாக்களில் முன்னணி நடிகரான அஜித் விஜய் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த படம் இருக்கிறது. இன்னும் கூட ரசிகர்கள் இவர்கள் இருவரும் இணைந்து நடிப்பார்களா என்று எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்று தெரியவில்லை. விஜய் நடித்த படம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சூர்யா, விஜய், தேவயானி, ரமேஷ் கண்ணா, விஜயலட்சுமி ஆகியோர் நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் கிருஷ்ணமூர்த்தி என்ற கதாபாத்திரத்தை ரமேஷ் கண்ணன் நடித்திருப்பார். இந்த படம் அவருக்கு பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அவர் விஜயுடன் பல படத்தில் இணைந்து நடித்துள்ளார். அதில் முக்கியமான படம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் மூவி. இயக்குனர் விக்ரமனின் இயக்கத்தில் வெளிவந்து வசூலை அள்ளிய உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்துள்ளார். இவர் நகைச்சுவை நடிகர் மட்டுமல்லாமல் துணை நடிகராக ஆண் பாவம், பூவே உனக்காக, சூரிய வம்சம், உன்னை நினைத்து போன்ற பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். விக்ரமன் கே.எஸ். ரவிக்குமாருடன் உதவி இயக்குநராக பல படங்களில் பணியாற்றிய இவர் வசனகர்த்தாவாக சூப்பர் ஸ்டார் நடித்த பல படங்களுக்கு மாஸ் வசனத்தை கூட எழுதியிருக்கிறார். நகைச்சுவை நடிகர், வசனகர்த்தா என பல திறமைகளை கொண்ட ரமேஷ் கண்ணா அஜித்தை வைத்து தொடரும் என்ற படத்தை இயக்கினார். அஜித்தை வைத்து இயக்கியது மட்டுமல்லாமல் காதல் மன்னன், அமர்கலம், நீ வருவாய் என, ஆஞ்சநேயா, அட்டகாசம், வரலாறு, வில்லன், வீரம் என பல திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த நிலையில் யூடியூப் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள ரமேஷ் கண்ணா அஜித் குறித்து பல விஷயத்தை பேசினார். அமர்கலம் படத்தில் அஜித்துடன் நடித்த போது அஜித் மற்றும் ஷாலினி பேசிக்கொள்வது, காதலித்தது எல்லாம் தெரியாது. இது தெரியாமல் நான் படப்பிடிப்பில் சினிமாவில் இருக்கும் பெண்ணை மட்டும் காதலித்து திருமணம் செய்து கொள்ளாதே என்று அட்வைஸ் செய்தேன். பிறகு பார்த்தால் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அண்மையில் கூட அஜித்திடம் விஜய் பற்றி அவரின் அரசியலுக்கு வந்துவிட்டார், நீங்க எப்போ என்று சும்மா கிண்டலாக கேட்டேன். அதற்கு அஜித் மூடிட்டு போ என சொல்லுவார். பொதுவாக அஜித்துக்கு அரசியலில் ஆர்வமே கிடையாது. அரசியல் பேச்சை எடுத்தாலே அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார். அரசியல் பற்றி அவருடைய ஒரே ஒரு பார்வை ஜனநாயக கடமையை ஆற்றுவது மட்டும்தான் என ரமேஷ் கண்ணா ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அதனால் அஜித் ரசிகர்கள் எல்லாம் அஜித் வருங்காலத்தில் அரசியலுக்கு வந்துவிடுவாரோ என்று கவலைப்பட வேண்டாம் என்றுமே அஜித் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று ரமேஷ் கண்ணா வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த செய்தி அஜித் மற்றும் விஜய் ரசிகர்களிடமே பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. நெருப்புல போட்டாலும் அதோட வெண் என்ன கலரோ அது அப்படிதான். ஒரு சில இந்த அவுட்டு சும்மா கத்தி கொடுத்தினாலே முடிஞ்சு கலர் தான். அதோட என்ன கலரோ அது கலர் அப்படின்னா 1000 முத்து இல்லையாப்பா ஒரிஜினப்பா முத்து. யாரையாவது பார்த்தீங்கன்னா கரும் ஜூஸு இதே சொல்ற முத்து பவளன்றாங்க. முத்து இது அழகு அவ்வளோதான். இது ஒரு கடலூர் பகுதி மட்டும் தான் கிடைக்கும். கடல் இல்லாத பகுதி இது அரியவை. இப்போ கடலே இல்லாத பகுதி இந்த பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, ஒரிசாலாங்கன்னா அரியவை. கடல் தான், எல்லாம் கடல் தான். சிப்பி, முத்து சிப்பி பார்க்குறீங்களா? இதுதான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.